செருப்பு தேய்க்கும் சாமர்த்தியசாலி. இந்த கதையில் ஒரு ஷூ மேக்கர், அதாவது செருப்பு தேய்க்கும் ஏழை தொழிலாளியும் அவரது மனைவியும் ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கிராமத்தில் அவருக்கு வேலையும் கிடைக்கவில்லை. அதனால் அவருக்கு சாப்பாட்டுக்கு வாங்க கூட பணம் இல்லை. ஒரு நாள் அவர் ஒரு முடிவெடுத்து அதை தனது மனைவியிடம் கூறினார். நான் இனி இங்கே இருக்கக்கூடாது. இங்கு வேலை இல்லை. பெரிய நகரத்திற்கு போய் ஏதாவது தேடுகிறேன். அங்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஷூ மேக்கர் பெரிய நகரத்திற்கு வந்துவிட்டார். நகரம் முழுக்க ஏதாவது வேலை கிடைக்குமா என்று தேடினார். புதிய செருப்பு தைத்து கொடுப்பேன், புதிய செருப்பு தைத்து கொடுப்பேன். இல்லையேல் பழைய செருப்பை புதியது போல பளபளவென்று உங்களுக்கு பாலிஷ் போட்டு கொடுப்பேன். புதிய செருப்பு தைத்து கொடுப்பேன், புதிய செருப்பு தைத்து கொடுப்பேன். அந்த தொழிலாளிக்கு முதல் நாள் முழுவதும் வேலை கிடைக்கவில்லை. அடுத்த நாளும் அதே பெரிய நகரத்தில் இருக்கும் தெருக்களில் சுற்றினார். கூவிக்கொண்டே போனார். புதிய செருப்பு தைத்து கொடுப்பேன், புதிய செருப்பு தைத்து கொடுப்பேன். அப்போது ஒரு பெண்மணி கூப்பிட்டார். ஐயா, உங்களைத்தான். இந்த ஷூவை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. கொடுக்கிறேன் மேடம். அந்த தொழிலாளி அதே வீட்டின் வாசப்படியிலேயே அந்த ஷூவை தைத்து கொடுத்தார். இந்தாங்க மேடம், உங்கள் ஷூ சரியாகிவிட்டது. எவ்வளவு? ஒரு செப்பு காசு. இந்தா, வாங்கிக்கொள். அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு புறப்பட்டார். அடுத்த தெருவிற்கு நுழைந்தவுடன் வேறொரு பெண்மணி அவரை கூப்பிட்டு ஒரு ஷூவை கொடுத்து சரி செய்து கொடு என்றார். என் ஷூக்கள் அருந்து விட்டது, இதை சரி செய்து கொடு. அதையும் அந்த தொழிலாளி தைத்து கொடுத்து அதற்கான பணத்தை வாங்கிக் கொண்டு புறப்பட்டார். இன்று நான் ஓரளவு பணம் சம்பாதித்து விட்டேன். நான் இதே போல வேலை செய்தால் சீக்கிரத்தில் நான் ஒரு கழுதை வாங்கும் அளவிற்கு பணம் சேர்ந்துவிடும். அவர் மிகவும் கடினமாக உழைத்ததால் சில நாட்களிலேயே 4 பொற்காசுகளை சம்பாதித்து விட்டார். இதில் 2 பொற்காசுகளை கொடுத்து ஒரு கழுதையை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். ஒரு காட்டு பாதையை கடக்கும் போது அந்த வழியில் திருடர்கள் சிலரை பார்த்தார். கடவுளே, என்னை காப்பாற்று. இந்த திருடர்கள் என்னிடம் இருக்கும் பணத்தை பிடுங்கிக் கொண்டால் நான் மீண்டும் ஏழையாகி விடுவேன். நான் என்ன செய்வது? காலணி தைப்பவர் மிகவும் புத்திசாலி. மனதைரியத்தை இழக்காமல் ஒரு திட்டம் தீட்டினார். ஒரு தங்க காசை கழுதையின் கழுத்தில் கட்டிவிட்டு முன்னேறி நடந்தார். அந்த திருடர்கள் அவரை பிடித்தார்கள். உன்னிடம் இருக்கும் பணத்தை எல்லாம் கொடு, சீக்கிரம் எடுத்துக் கொடு. நான் செருப்பு தைக்கும் ஒரு ஏழையாவேன். என்னிடம் இந்த கழுதையை தவிர வேறொன்றும் இல்லை. தயவு செய்து என்னை போக விடுங்கள். இதை சொல்லும் போதே கழுதை கத்தியது. அப்போது தங்க நாணயம் ஒன்று அதன் கழுத்தில் இருந்து தரையில் விழுந்தது. உண்மையாகவா? பிறகு உனக்கு இந்த தங்க நாணயம் எங்கிருந்து கிடைத்தது? எங்களிடம் நீ பொய் சொல்கிறாயா என்ன? நிறுத்துங்கள், அடிக்காதீர்கள். ஆமாம், நான் பொய் தான் சொல்கிறேன். இந்த கழுதை தான் தங்கம் உருவாக்குகிறது. இதன் மூலம்தான் எனக்கு பணம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சரி சரி, இந்த கழுதையை எங்களுக்கு விற்றுவிடு. நாங்கள் உன்னை விட்டு விடுகிறோம். இல்லை, நான் இதை விற்க மாட்டேன். இதை விற்றுவிட்டால் என்னிடம் ஒன்றுமே இருக்காது. அதற்காக நாங்கள் உனக்கு 50 பொற்காசுகளை கொடுக்கிறோம். சரி, ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் என்ற வீதம் இந்த கழுதையை கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் பணத்திற்காக சண்டையிட்டுக் கொள்ள வேண்டி வரும். ஷூ மேக்கர் மிகவும் சந்தோஷமாக வீடு திரும்பினார். அவரிடம் இப்போது பொற்காசுகள் இருந்தன. அந்த பணத்தில் ஒரு அழகான கோழி பண்ணை வாங்கினார். அந்த திருடர்கள் அந்த கழுதையை ஒரு மறைவிடத்தில் வைத்தார்கள். அவர்களின் தலைவர் எல்லோரிடமும் கூறினார். நான் இந்த கூட்டத்தின் தலைவன் என்ற முறையில் இந்த கழுதை முதலில் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கட்டும். தலைவரின் கட்டளையை மற்றவர்கள் தலை வணங்கினார்கள். அன்று இரவு தலைவரே கழுதையின் அருகில் படுத்துக் கொண்டார். அது எழுந்தவுடன் பொற்காசை எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது அவருக்கு அங்கு எதுவும் தென்படவில்லை. அந்த இடம் முழுவதையும் தேடினார். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்போதுதான் அந்த தொழிலாளி தங்களை முட்டாளாக்கியதை உணர்ந்தார். அதற்குள் அடுத்த திருடன் அங்கு வந்தான். தலைவரே, உங்களுக்கு தங்கம் கிடைத்ததா? கழுதை எத்தனை பொற்காசுகளை தயாரித்தது? இன்று இரவு இந்த கழுதை உன்னுடைய பொறுப்பில் வரப்போகிறது. அப்போது நீயே தெரிந்து கொள்வாய். தலைவன் தன்னால் எந்த தவறும் நடக்கவில்லை என்பதை மற்றவர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காக எதை பற்றியும் கூறவில்லை.
ஒவ்வொருவராக கழுதையை தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார்கள். விரைவிலேயே தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அவர்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள். தலைவர் எல்லோரையும் அழைத்தார். அந்த ஷூ மேக்கர் நம்மை ஏமாற்றி விட்டான். அவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். இந்த சாதாரண கழுதையை நமக்கு 50 பொற்காசுகளுக்கு விற்றுவிட்டான். அவனிடமிருந்து நம் பணத்தை வாங்குவது மட்டும் அல்லாமல் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். பாருங்கள், போகலாம். அவர்கள் காலணி தைப்பவரின் வீட்டை நோக்கி போகிறார்கள். அப்போது அவர் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். திருடர்கள் வருவதை அவர் பார்த்து விட்டார். உடனே வீட்டிற்கு ஓடிச் சென்று தன் மனைவியிடம் கூறினார். கவனமாக கேள். அந்த திருடர்கள் இங்கே வந்து நான் எங்கே என்று கேட்டால் நான் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் என் நாய் மைலோவை அனுப்பி அழைத்து வருகிறேன் என்றும் சொல்லு. இதை கூறிய பிறகு வீட்டிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். சிறிது நேரத்தில் திருடர்களும் அங்கு வந்து விட்டார்கள். எங்கே அந்த ஷூ மேக்கர்? அவனை கூப்பிடுங்கள். நாங்கள் அவனிடம் பேச வேண்டும். அவர் தோட்டத்திற்கு போய்விட்டார். நான் என் நாயை அனுப்பி அவரை அழைத்து வருகிறேன். மைலோ, போய் ஐயாவை அழைத்து வா. அவரை பார்க்க சிலர் வந்திருக்காருன்னு சொல்லு. என்ன நடக்கிறது? உண்மையில் இந்த மைலோ உங்கள் கணவரை அழைத்துக் கொண்டு வருமா? வரும். அதற்கு எல்லாம் புரியும். அவர் வயலில் இருக்கும்போது நான் அவரிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் மைலோவிடம் தான் சொல்லுவேன். அது அவரிடம் போய் சொல்லிவிடும். அந்த திருடர்கள் ஷூ மேக்கர் மனைவியிடம் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவள் கணவர் வந்து விடுகிறார். ஓ, நீங்களா? நீங்கள் ஏதோ என்னிடம் பேச வேண்டும் என்று மைலோ சொன்னான். கழுதையிடமிருந்து எதுவும் கிடைக்கவில்லை. எங்களை ஏமாற்றி விட்டாய், பொய் சொல்லிவிட்டாய். இதோ பாருங்கள், நீங்கள் ஏதோ பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள். என்னிடம் இருக்கும் எல்லாமே அந்த கழுதையினால் கிடைத்ததுதான். சரி சரி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஆனால் உன்னுடைய நாயை நீ எங்களுக்கு விற்க வேண்டும். முடியாது, விற்க மாட்டேன். நான் அதை விற்க மாட்டேன். அதற்காக நாங்கள் உனக்கு 40 பொற்காசுகளை கொடுக்கிறோம். சிறிது நேரம் மறுத்த பிறகு தனது நாயை விற்க சம்மதிக்கிறார். திருடர்கள் நாயை வாங்கிக் கொண்டு சென்று விடுகிறார்கள். திருடர்கள் தங்கள் குகையை அடைந்தவுடன் அந்த தலைவன் இந்த கூட்டத்தின் தலைவன் என்ற முறையில் முதலில் இந்த நாயை தானே வைத்துக் கொள்கிறேன் என்று அறிவிக்கிறார். மற்றவர்களும் ஆணையை ஏற்றுக்கொள்கிறார்கள். தலைவன் அவன் மகள் கமிலாவை கூப்பிடுகிறான். இதோ பார் கமிலா, நான் வெளியில் வேலையாக போகிறேன். யாராவது வந்து என்னை கேட்டால் இந்த மைலோவிடம் சொல்லி அனுப்பு. நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன்பா. சிறிது நேரம் கழித்து ஒருவர் வந்து தலைவனின் மகளிடம் அப்பா எங்கே என்று கேட்டார். கொஞ்சம் பொறுங்கள், அவரை அழைத்து வர மைலோவை அனுப்புகிறேன். போய் அப்பாவிடம் ஒருவர் உங்களை பார்க்க வந்துள்ளார் என்று சொல். கூட்ட தலைவன் வீட்டிலிருந்து வெளியே ஓடிய நாய் தலைவனை பார்ப்பதற்கு பதில் நேராக ஷூ மேக்கர் வீட்டிற்கு போய்விட்டது. மாலை வீடு திரும்பிய கொள்ளை கூட்ட தலைவன் வீட்டில் மைலோ இல்லாததை பார்த்தான். மைலோ அதன் உரிமையாளர் வீட்டிற்கே திரும்பி இருக்கும் என்று உணர்ந்து கொண்டான். அதனால் தலைவன் ஷூ மேக்கர் வீட்டிற்கு போனான். ஆமாம், மைலோ உன்னிடம் வந்திருக்கிறதா? ஆமாம், இங்குதான் இருக்கு. நான் இல்லாத குறை என்று நினைக்கிறேன். அதற்கு சிறிது காலம் கொடுங்கள். அதன் பிறகு புதிய எஜமானரான உங்களை கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளும். கூட்ட தலைவன் மீண்டும் அழைத்து கொண்டு போய் அடுத்த நாள் அதற்கு தன் நண்பன் ஒருவனையும் ஏற்பாடு செய்தான். கூட்டத்தின் ஒவ்வொருவருடன் ஒவ்வொரு நாள் மைலோ இருந்தாலும் இறுதியில் பழைய எஜமானரிடமே சென்றுவிடும். மீண்டும் தங்களை ஏமாற்றுகிறான் என்று கூட்டத்தினர் நினைத்தனர். தங்களுக்குள் ஆலோசித்தார்கள். இந்த முறையும் நாம் முட்டாளாக கூடாது. நாம் கண்டிப்பாக அவனுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். இம்முறை அனைவரும் ஷூ மேக்கர் வீட்டுக்கு போனார்கள். செருப்பு தைப்பவர் சொன்னதை எதையும் இவர்கள் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவரை ஒரு கோணி பையில் போட்டு கட்டி பாடம் புகட்ட வேண்டும் என்று தூக்கி கொண்டு போனார்கள். செருப்பு தைப்பவர் எதுவும் பேசாமல் அமைதியாக சாக்குக்குள் படுத்துக்கொண்டார். வழியில் ஒரு சர்ச்சை கடக்க வேண்டி இருந்தது. அவர்களில் ஒரு திருடன் சொன்னான், தலைவா, ரொம்ப சோர்வா இருக்கு. இந்த சர்ச்சில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கலாமா? நமது வேலை செய்வதற்கு எப்படியும் நேரம் ஆகிவிடும். அவர் இருந்த மூட்டையை அங்கேயே போட்டுவிட்டு திருடர்கள் அனைவரும் சர்ச்சுக்குள் போனார்கள். அந்த சர்ச் மலையின் உச்சியில் இருந்தது. அப்போது பன்றிகள் மேய்ப்பவன் கடந்து போனான். அவனது குரலை கேட்டவுடன் செருப்பு தேய்ப்பவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மிகவும் சத்தமாக கத்தினார். நான் சம்மதிக்க மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன். என்னை விட்டு விடுங்கள், நான் போகிறேன்.
ஷூமேக்கர் குரலை கேட்ட பன்றி மேய்ப்பவர் அவர் அருகில் வந்தார். மூட்டைக்குள் இருந்தவரிடம் கேட்டார். யார் நீ இரு வருகிறேன். நீ என்ன செய்ய மாட்டாய் என்கிறாய்? யார் உன்னை இந்த சாக்கில் போட்டு கட்டியது? அரசகுமாரியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம். என்னை வற்புறுத்துகிறார்கள். ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை. ஏன் நண்பா, உனக்கு பைத்தியமா? நான் உனது இடத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இளவரசியை திருமணம் செய்து கொள்வேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாருங்கள், நான் உங்களை சாக்கில் கட்டி விடுகிறேன். அங்கு சென்று இளவரசியை மணந்து கொள்ளலாம். உண்மையாகவா? உண்மைதான். ஆனால் முதலில் என்னை வெளியில் கொண்டு வாருங்கள். பன்றி மேய்ப்பவர் ஷூமேக்கரை வெளியேற்றிவிட்டு தான் சாக்குக்குள் போகிறார். ஷூமேக்கர் சாக்கிற்குள் போனவரை சாக்கோடு இறுக கட்டிவிட்டு பன்றிகளை ஓட்டிக்கொண்டு அங்கிருந்து போய்விடுகிறார். மாலையானதும் சர்ச்சில் இருந்து திருடர்கள் வெளியே வருகிறார்கள். சாக்கு மூட்டையை தூக்கி கொண்டு புறப்படுகிறார்கள். கேளுங்கள், இவனை இந்த சேற்றில் தூக்கி போட்டு விடலாம். இதுதான் இவனுக்கு சரியான பாடம். திருடர்கள் சுமந்து வந்த சாக்கு மூட்டையை சேற்று குழியில் போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது வழியில் ஷூமேக்கரை பார்க்கிறார்கள். அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். நீ எப்படி இங்கே வந்தாய்? அதாவது இந்த சேற்றுக்கு அடியில் மந்திர சக்தி இருக்கிறது. அங்கு நிறைய தங்க புதையலும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் இந்த பன்றிகள் தான் பாதுகாக்கின்றன. நான் அவைகளின் உதவியோடு தான் வெளியில் வந்தேன். பிறகு எனக்கு சில தங்கத்தையும் இவை கொடுத்தன. இப்போது அங்கு சிறிது நேரம் தூங்கப் போகின்றன. இரு, எங்களையும் அந்த மந்திர இடத்திற்கு அழைத்து போ. ஒரு எச்சரிக்கை, நீ கண்டிப்பாக அந்த தங்கத்தை தொடக்கூடாது. ஆனால் நான் சொல்வதை மட்டும் செய். சரி சரி, நீங்கள் கேட்பதால் செய்கிறேன். திருடர்கள் கூட்டம் ஷூமேக்கருடன் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். உங்களுக்கு தங்கம் வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை சாக்குக்குள் அடைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா திருடர்களும் சாக்கில் தங்களை கட்டிக்கொண்டனர். செருப்பு தேய்ப்பவர் அவர்களை சேற்றில் தூக்கி போட்டார். அவர்கள் மேல் பன்றிகளை விட்டார். நாங்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம். எங்களை காப்பாற்று நண்பா. எங்களால் இந்த பன்றிகளுடன் போராட முடியவில்லை. திருடர்கள் கத்தினார்கள். பன்றிகள் அவர்களை நக்கியது. இதை பார்த்து ஷூமேக்கர் சிரித்துக்கொண்டே வீட்டிற்கு சென்றார். அதன் பிறகு அவர் மனைவியுடன் அவர் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார்.